பைசன் காலமாடன் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவிக்ரம், ரஜிஷா, அனுபமா, பசுபதி, அமீர், லால் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய காஸ்டிங்கை வச்சு இந்த படம் எடுக்கப்பட்டு வெளியாகியிருக்கு. குறிப்பாக மனத்தி கணேசன் அப்படின்ற கபடி வீரரினுடைய வாழ்க்கையை தான் இந்த படமாக எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப குறிப்பாக ஒரு கபடி வீரர், அதுவும் தென் மாவட்டங்களில் சேர்ந்து அங்கேருந்து வந்த கபடி வீரர் இந்தியாவிற்காக எப்படி போகிறாரு, அதுலேயும் இந்தியாவுக்கு விளையாட போகிறதுக்காக அவர் மேற்கொண்ட சவால்கள் என்ன, எந்தெந்த மாதிரியான சாதிய ஒடுக்குமுறைகள் எல்லாம் அவர் சந்திச்சாரு, அன்றைய காலகட்டங்களில் என்ன மாதிரியான சாதிய ஒடுக்குமுறைகள்லாம் இருந்தது அப்படின்றத தான் இந்த படம் எடுத்து சொல்லியிருக்கு அப்படின்றத நாம் புரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய உரையாடலை ஏற்படுத்தியிருக்க படம் அப்படின்னு பைசன் காலமாடன் சொல்லலாம். மாரி செல்வராஜ் அவர்கள் எடுத்த முந்தைய படங்கள்ல இருந்து இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவருடைய நோக்கம் சமூக மாற்றத்திற்கானது. சமூகத்தில் ஒரு சமூகம் எவ்வளவு பெரிய ஒடுக்குமுறைகளை தாண்டி இந்த இடத்த சந்திச்சிருக்கு அப்படின்ற விஷயத்த தொடர்ச்சியாக அவருடைய கதைகள் மூலமாக இந்த சமூகத்துக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த வகையில் கிட்டான் அப்படின்ற ஒரு கேரக்டரை வச்சு இன்னைக்கு இந்த சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிற படத்தை தான் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லணும். நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் பேசுறதுக்கு இருக்குது. கதை எப்படி போணுச்சு, சினிமாட்டோகிராஃபி எப்படி பண்ணியிருக்காங்க, மியூசிக் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது. எல்லா இடங்கள்லையும் சாதிய இயக்குனர் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தப்படக்கூடிய மாரி செல்வராஜ் அவர்கள் அவருடைய எந்த படங்கள்லையுமே தாசாதி தான் பெருசுன்னு பெருமை பேசலை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது இன்னைக்கு நாம் இந்த சமூகத்தில் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது. இதை ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, சமீபத்தில் நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மாரி செல்வராஜ் அவர்களை நோக்கி சாதிய தூண்டல்களை ஏற்படுத்துகிற மாதிரியான கதைகள் உங்கள் படங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய விஷயங்கள் அதுக்கு விளக்கம் கொடுத்துருந்தாரு. ஆனால் அதில் குறிப்பாக நாம் ஒரு விஷயத்தை பார்க்கணும். என்ன அப்படின்னா, என் படங்கள் சாதிய தூண்டல்களை ஏற்படுத்துது அப்படின்னா அதுக்கான முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கிறேன். அதை பற்றின பதில்களையும் நான் பேசுகிறேன். அதுக்கான தீர்வுக்கான வழியும் நோக்கி போகிறேன் அப்படின்றத அவர் பேசியிருந்தார். அப்படியான இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மற்ற இயக்குனர்கள், இதுக்கு முன்னாடி நிறைய சாதிய படங்கள் வந்திருக்கு, சாதி சார்ந்து தன்னுடைய சுயசாதி பெருமை பேசக்கூடிய அத்தனை படங்கள் வந்திருக்கு. அந்த இயக்குனர்கள் யாரும் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால் பெரிய கேள்விக்குறி தான். அப்படி இருக்க பட்சத்தில் தன்னுடைய படங்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒடுக்குமுறையை சந்திச்ச ஒரு சமூகம், அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான ஒரு சமூக மாற்றத்திற்கான, சமூகத்தில் எல்லாரும் சமம், இந்த சமூக நீதி அப்படின்றது எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பொருட்படுத்தி தான் மாரி செல்வராஜ் அவர்கள் படத்தை எடுத்திருக்கிறதா எல்லா இடத்துலையும் சொல்லப்படுது, நாமளும் பார்க்குறோம். குறிப்பாக பைசன் காலமாடன் கிட்டா அப்படின்ற கேரக்டர் ரொம்ப ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு. கிட்டத்தட்ட வாழை, கர்ணன், பரியரும் பெருமாள், மாமன்னன் இப்படியான படங்களில் ஒவ்வொரு கேரக்டரும் எப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமோ அதே மாதிரி எந்த அளவுக்கு பரியனோட கேரக்டர் தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சோ அதே அளவுக்கு கிட்டானோட கேரக்டரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. படங்களில் இருக்கக்கூடிய முக்கிய கதாபாத்திரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பசுபதியோட நடிப்பை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். முதல்ல ஏன் பசுபதியை அடையாளப்படுத்துகிறேன், பசுபதியை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, பசுபதி அவர்களினுடைய நடிப்பு ரொம்ப பெரிய இம்பேக்ட் இந்த படத்தில் கிரியேட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னா, இயல்பாகவே பசுபதி அவர்கள் என்ன கதாபாத்திரத்தை ஏற்றுக்கிறாரோ அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக நேர்த்தியாக அதை பண்ணி முடிப்பார். அவருடைய எமோஷன்ஸை அவருடைய நடிப்பின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த படத்தில் குறிப்பாக பைசனில் அவருடைய எமோஷன்ஸை ரொம்ப அழகாக தேட்டரில் நமக்கு கடத்தியிருந்தார். அவருடைய நடிப்பை பார்த்து பிரமிச்சு போகிற அளவுக்கான நிறைய விஷயங்கள், நிறைய இடங்கள் இருந்தது. அந்த அளவுக்கு அந்த கேரக்டருக்கான ஜஸ்டிஃபிகேஷனை பசுபதி அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். தன்னுடைய மகனை இங்கே காப்பாற்றுறதுன்றது ஒரு தந்தைக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவு தன் மகனோட ஆசையை புதைக்கிறோன்ற வழியும் அவருக்கு இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் மகன் ஜெயிச்சுட்டா இருக்கக்கூடிய அப்பாவுக்கான பெருமையும் அவருக்கு வேணும். இதுக்கு இடையில இந்த சமூகத்தை பற்றி ரொம்பவே நல்லா தெரிஞ்ச ஒரு மனுஷன்தான் பசுபதி கேரக்டர். அப்படி இருக்கும்போது இது எல்லாத்தையும் கையாண்டு தான் பிள்ளைய அந்த இடத்துல இருந்து
நகர்த்தி வெற்றி பாதைக்கு கொண்டு போகிறதுன்றது ஒரு அப்பாவுக்கு எவ்வளோ பெரிய சவாலாக இருக்கும், எவ்வளவு வேதனைகள் இருக்குது, எவ்வளவு வழிகள் இருக்குது அப்படின்றது அவருடைய எமோஷன்ஸ் மூலமாக ரொம்ப அழகாக கடத்திருந்தார். நிறைய இடங்களில் மௌனமான இடங்களில் அவருடைய அமைதியின் மூலமாக கூட அந்த எமோஷன்ஸை நமக்கு கடத்திருந்தார். ஸோ அந்த வகையில் பசுபதி அவர்களினுடைய நடிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. ரொம்ப அந்த நடிப்பை பார்த்து பிரமிக்க வைக்கிற அளவுக்கு இருந்தது. இரண்டாவது துருவிக்ரம் பற்றி பேசணும். இந்த படம் எடுக்க போகிறாங்க, மாரி செல்வராஜ் பைசன் ஒரு படம் எடுக்கிறாரு, அதுக்கு துருவிக்ரம் தான் ஹீரோ அப்படின்னு சொல்லும் போது நிறைய கேள்விகள் வந்தது. ஏன்னா ஏற்கனவே துருவிக்ரம் என்ன மாதிரியான படங்கள் நடிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியும். அது ஒரு ஜானர் ஆஃப் படம். ஸோ அந்த படங்களில் அவர் நடிச்சிருந்தாரு. அவர் மாரி செல்வராஜினுடைய கதைகளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மோல் பண்ணிப்பாரா அப்படின்ற கேள்வி நமக்கு வந்தது. இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறமா ஒரு கிட்டானா மாரி செல்வராஜ் என்ன சொல்லணும்னு நினைச்சாரோ அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப அழகா நேர்த்தியா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப பெரிய உடல் உழைப்பு போட்டிருக்காரு. ரொம்ப கடினமான சில விஷயங்களை அதுக்காக எஃபர்ட் எடுத்து அவர் பண்ணியிருக்காரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடிஞ்சுது. கிட்டத்தட்ட அவர் மேடைகளில் சொல்லியிருந்தாரு, அப்பா படத்துக்காக நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடியா இருந்தவர், அவர் இவ்வளோ பெரிய உடல் உழைப்பை போட்டிருக்காருன்றது தமிழ் சினிமாவுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் அவரோட மகனா நானும் அதை செய்ய கடமைப்பட்டிருக்கேன், அதுதான் அவருக்கு நான் செய்யற ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்றத சொல்லியிருந்தாரு. இங்க இதை தாண்டி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டர் ஒரு யதார்த்தமான கேரக்டர், எந்த வகையிலையும் தன்னுடைய எமோஷன்ஸை வெளிப்படுத்த தெரியாத கேரக்டர். தனக்கு ஒரு மிகப்பெரிய அடக்குமுறை நடக்குது, அது அடக்குமுறை தானா இல்லை இப்படி நான் சப்ரஸ் படுத்தப்படுறேனே அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றதுக்கு அந்த கேரக்டர் எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் அப்படின்றது ஓட்டம். ஏன் குறிப்பாக அதை சொல்கிறேன்னா, எப்பெல்லாம் தன்னோட எமோஷன்ஸ் அதிகமாகுதோ, தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலிக்க தெரியலையோ வெளிப்படுத்த தெரியலையோ அப்படின்ற நேரம் வரும்போதெல்லாம் கிட்டானா அந்த இடத்துல எடுத்த ஒரு விஷயம் என்னன்னா ஓட்டம் தான். எவ்வளோ தூரம் ஓடுறானோ அவ்வளோ தூரம் அந்த உணர்வுகளை அவன் வெளிப்படுத்துகிறான் அப்படின்றத அவனுக்கு அவனே அமைச்சுக்கிட்ட ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகராக அவரை மோல் பண்ணிக்கிட்ட முக்கியமான படமாக பைசன் அவருடைய சினிமா வாழ்க்கையில் இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. அதற்கு அடுத்தபடியாக நடிச்சிருக்கக்கூடிய ரஜிஷா, அனுபாமா, லால், அதுக்கப்புறம் அமீர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்களுடைய கதாபாத்திரங்களை நல்லாவே நடிச்சிருக்காங்க, ரொம்ப அழகா வெளிப்படுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா இந்த இடத்துல நாம பேச போற ஆள் யாருன்னு பார்த்தா அமீர். அமீர் பேசியிருக்கக்கூடிய அரசியல் அப்படின்றது அந்த படத்துல ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் 90 காலகட்டங்கள்ல 2000கள்ல தென் மாவட்டங்கள்ல என்ன மாதிரியான சாதிய ஒடுக்குமுறைகள் நடந்தது, சாதிய பிரச்சனைகள் நடந்தது, சாதிய மோதல்கள் இருந்தது, ஒரு சாதிய பற்று அப்படின்றது எப்படி சாதிய வெறியா மாற ஆரம்பிச்சது, அது எப்படி இரண்டு சமூகத்தினரிடையே ஒரு மிகப்பெரிய பகையை வளர்த்தது, அந்த பகை எத்தனை பேரோட வாழ்க்கைய குறுக்கி போட்டுச்சு, எந்த சமூகம் அந்த பகனால ரொம்ப பெரிய பாதிப்புக்குள்ளானுச்சு, இப்படி நிறைய விஷயங்களை பேசியிருந்தது. அதுல குறிப்பா பசுபதி பாண்டியன் அப்படின்ற ஒரு நபரை சார்ந்தும் இங்கிட்டு வெங்கடேச பண்ணையார் அப்படின்றவரை சார்ந்தும் தான் இந்த படம் எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. இங்கே பாண்டிய ராஜாவா பிளே பண்ணியிருக்கக்கூடிய அமீர் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய அரசியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிறைய இடங்கள்ல சமூகத்துல நாம இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்களை அழுத்தமா ஆணித்தனமா பதிவு செஞ்சிருந்தாரு. அதுல ஒரு குறிப்பிட்ட சீன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் சொல்ற ஒரு வசனம் என்ன அப்படின்னா, நாம எதுக்காக கத்தி எடுத்தோம், நான் எதுக்காக கத்தி எடுத்தன்றதையே அவனுங்க மறந்துட்டாங்க அப்படின்ற சொல்ற விஷயம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப அழுத்தமா இருந்தது. அதே மாதிரி நம்ம சமூகத்தை சார்ந்தவன் இங்க இருந்து கஷ்டப்பட்டு போராடி ஒரு இடத்துல நிக்கிறான், ஆனா அவனை பார்த்து பிச்சைக்கார பையன்னு சொல்ற அளவுக்கு தான் சமூகத்தை சேர்ந்தவனே ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா அது எவ்வளோ கொடூரமானது. அதே மாதிரி அவன் இங்கே இருக்கவங்களையே இவ்வளோ பிரச்சனைகளை சமாளிக்கிறானே, அந்த கிட்டான் இன்னும் போகிற இடம், அவன் போகிற இடத்துலலாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் என்னென்னலாம் பேசுவாங்கன்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதே மாதிரி பெண்களை பொதுவெளியில் அதட்டி பேசுறது, அடிக்க கை ஓங்குறது தவறான விஷயம். அது பொதுவெளின்னு இல்லை, இயல்பாக வீட்டுக்குள்ளே நடந்தாலுமே அது தவறு தான். ஆனால் பொதுவெளியில் நடக்கும்போது அது இமிடியேட்டாக கேள்வி கேட்குற ஒரு இடத்துல தலைவன் தானேன்னு கெத்தா இல்லாமல் அந்த விஷயத்தை சுட்டி காட்டுற இடத்துல அமீருக்கு பயங்கரமான கிளாப்ஸ் தியேட்டரில் வந்ததுன்னே சொல்லணும். இப்படி நிறைய விஷயங்களில் அமீரோட
வசனங்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஆழமானதாக அழுத்தமான அரசியலை பேசினதாக இருந்தது. அது ஒரு பக்கம் நல்ல விஷயமா இருந்தது. இன்னொரு பக்கம் லால் அவர்களினுடைய கேரக்டர், கந்தசாமியா லால் ப்ளே பண்ணியிருந்த விஷயம் ரொம்ப அழகாக அந்த கேரக்டர் நடிச்சிருக்காரு. லால் எந்தெந்த கதாபாத்திரங்கள் நடிக்கிறாரோ அந்தந்த கதாபாத்திரங்களில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு. அந்த எதிர்பார்ப்பை அவர் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப முக்கியமான கேரக்டர் கந்தசாமி. ஒரு விளையாட்டு வீரனாக தான் நான் பார்க்குறேன், அந்த இடத்துல நான் சாதியை பார்க்கல அப்படின்னு சொல்லி அந்த கேரக்டரை இணைச்சிக்கிட்டா கூட அங்கே எண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன் என்னவா வருதுன்னா, விளையாட்டு ரீதியாக நீங்கள் அந்த மனுஷனாக தான் பார்க்குறேன் அப்படின்ற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அங்கே கொடுத்தா கூட இறுதியில் சுயசாதி அப்படின்றது சில விஷயங்கள்லேருந்து நான் விலகி இருக்க முடியாது அப்படின்றது தான் அங்கே காட்டுது. சில விஷயங்களை என்னோட சாதி சார்ந்து என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்றத கந்தசாமி கேரக்டர் ரொம்ப அழுத்தமாக பேசியிருந்தாங்க. அந்த இடத்த ரொம்ப அதிகமாக நோட் பண்ணணும். அந்த இடத்துல இங்கே நிறைய பேரோட பார்வை என்னவா இருந்தது அப்படின்னா, என்னதான் இருந்தாலும் கந்தசாமி விளையாட்டுன்னு வரும்போது சமமாக தானே ஒரு வீரனை பார்த்தான், தன்னுடைய இடத்துல சமமாக தானே உட்கார வச்சுக்கிட்டான் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசப்பட்டா கூட இறுதியில் இந்த கதாபாத்திரம் எங்கே வந்து நின்றுதுன்னா, என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் சில விஷயங்களில் என்னால் சில விஷயத்தை மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிற இடத்துல இருந்து இன்னைக்கு இந்த சமூகம் எப்படியான மனிதர்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம நோட் பண்ண முடிஞ்சது. மாரி செல்வராஜ் அவர்கள் நிறைய குறியீடுகளை அவருடைய படங்களில் வைக்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த முறை வந்து காளமாடன், ஆடு, திரும்பவும் நாட்டு நாய்கள் அப்படின்றதெல்லாம் வந்து அங்கே இருந்தது. அது ரொம்ப தென் மாவட்டங்களில் ரொம்ப பெரிய கனெக்ஷனை கொண்டு வந்தது. காளமாடன் அப்படின்ற சாமி அப்படி வந்து நமக்கு எவ்வளோ தூரம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு தெரியாது, ஆனால் அந்த சமூக மக்களுக்கு எவ்வளோ பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்கும் அப்படின்றத படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஏன்னா சாமிக்கும் அடிச்சுக்கிற ஒரு நிலைமை அங்கே வந்தது இல்லையா, அதை நாம் அங்கே பார்க்க முடிஞ்சது. பிடி வாத்தியார் சந்தானராஜ் அவர் சொல்கிற சில விஷயங்கள் அப்படின்றது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உரையாடலை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்களாக இருந்திருக்கு. கிட்டா ஒரு முரட்டுத்தனமாக போகிறதுக்கோ இல்லை தனக்கு கபடி பிடிக்கும் ஆனால் அதை எங்கே போய் விளையாடுறது எப்படி போய் விளையாடுறதுன்னு தெரியாத ஒரு குழப்ப மனநிலையில் இருந்த கிட்டானை பார்த்து அவன்கிட்ட ஒரு உரையாடலை ஏற்படுத்தி அந்த உரையாடல் மூலமாக நீ போக வேண்டிய பாதை இதுதான், இந்த வழியாக போனால் இந்த வழிகாட்டுதல் அப்படின்றது உனக்கு ரொம்ப முக்கியம், இந்த வழியாக போனால் உன்னோட வெற்றி பாதை இங்கே இருக்குது, இதில் நிறைய தடைகள் இருக்குது, இதில் நிறைய வேலிகள் இருக்குது, இதை உடைச்சிட்டு தான் நீ வரணும் அப்படின்ற விஷயத்த பிடி வாத்தியார் கதாபாத்திரம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ஆசான் எவ்வளவு முக்கியம், ஒரு ஆசிரியர் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத அந்த கதாபாத்திரம் அழகாக வெளிப்படுத்திருந்தது. பல இடங்களில் சொல்கிறோம், கல்வி நிலையங்களில் இருக்கக்கூடிய பள்ளிகளில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு. ஏன்னா மாணவர்களுக்கு சரியான பாதையை சரியான வழிகாட்டுதல்களை ஏற்படுத்துறது யாரு அப்படின்னு பார்த்தா ஆசிரியர்களாக தான் இருக்கிறாங்க. அந்த கேரக்டருக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் கொடுத்துருந்தாங்க. அவன் நம்மளை அடிச்சுட்டான், நம்ம சமூகத்தை சேர்ந்தவனை அடிச்சுட்டான், நம்ம சமூகத்தை சேர்ந்தவனை வந்து இவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துது, உடனே நம்ம போய் அங்கே அடிக்கணும் அப்படின்ற விஷயத்த அவர் முன்னெடுத்திருந்தாருன்னா இரண்டு சமூகத்தினருக்கு இடையே ஏற்கனவே நடந்த பகை அப்படின்றது இன்னும் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும். அந்த இடத்துல அவர் ஒரு டயலாக் சொல்கிறார், என்ன அப்படின்னா, உன்னை நான் வேற மாதிரி பார்த்தேன், அவன் அடிச்சுட்டான்னு நீயும் போய் அடிக்கிறது சரியானதா இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி தான் வழிகாட்டுதலை மறுபடியும் ஒரு தடவை அச்சாணித்தனமாக சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, இல்லை இன்னும் நீ போக வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது, நீ ஓட வேண்டிய தூரம் அதிகமாக இருக்குது, உனக்கு முன்னாடி இருக்கிற வேலிகள் எல்லாம் ஆமாம் வேலிகள் போட தான் செய்வாங்க, நாம தான் உடச்சிட்டு வெளில வரணும், இந்த வேலிகளை தாண்டி தான் ஓட ஆரம்பிக்கணுன்ற அந்த அழுத்தமான வசனங்களும் அந்த கேரக்டர் சொல்லியிருக்க விஷயங்களும் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. அதனால தான் கிட்டான் வழி மாறாமல் போனான். ஆனால் கிட்டான் கிட்ட இருக்கக்கூடிய மிகப்பெரிய எமோஷன்ஸ் என்ன அப்படின்னா, யதார்த்தமான ஒரு கேரக்டர் அப்படிங்கும்போது தனக்கு நடக்கக்கூடிய இவ்வளவு இன்னல்கள் இவ்வளவு பிரச்சனைகள் தான் ஒடுக்கப்படுறோம் அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கே கிட்டானுக்கு ஒரு மிகப்பெரிய மனநிலை தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து கிட்டா வந்து தான் திறமை இப்படி இருக்குன்னும் போது நான் ஜெயிச்சிட்டோம் நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு நம்பிக்கைக்குள்ளே வரும்போதெல்லாம் திரும்ப திரும்ப அடிமாங்கி திரும்ப திரும்ப இல்லை நீ ஜெயிக்கலை, இந்த வெற்றி உனக்கு ஈஸியாக கிடச்சிடாது அப்படின்ற ஒரு இது இருக்குல்ல, அது அப்போ நடக்கலை இப்போ வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்றது தான் நாம் சொல்லணும். சும்மா கை காட்டி இது அந்த காலகட்டங்களில் நடந்தது இப்போ வந்து வழி விடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதுக்கான வேலைகள் 1% நடந்திருக்கே தவிர, ஆனால் அந்த படத்தில் ரொம்ப அழுத்தமாக காட்டியிருக்குது என்ன அப்படின்னா, அதை
அவன் ப்ராசஸ் பண்ணிக்கிறதுன்றதுலேயே அவ்வளோ கேள்விகள் இருந்தது. தன்னுடைய அப்பாவனை பசுபதி கிட்ட கூடாரத்தில் உட்காந்து கேள்வி கேட்பான். என்ன அப்படின்னா, தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் இவங்கெல்லாம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி ஏற்படுத்தின அந்த பகையை இப்போ வரைக்கும் கொண்டாந்து இப்படி வச்சா நான் என்னப்பா பண்ணுறதுன்னு கேட்குற கேள்வி இருக்கு இல்லையா, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. அந்த கேள்வியை நம்ம எல்லாருமே கேட்கணும். எப்படி அப்படின்னா, எல்லா சமூகத்தை சார்ந்தவங்களும் கேட்கணும். சமூக நீதி, சமம், ஈக்குவாலிட்டி இங்கே எல்லாத்த பற்றியும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க நேரத்தில் இந்த சாதிய பற்று, சாதிய வெறியாக மாறினதுக்கு நாம காரணம் இல்லை. நமக்கு முன்னாடி 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள், அதை நீங்கள் தூக்கிட்டு இப்போ வரைக்கும் வர்றதுக்கு இன்னைக்கு இருக்க சமூகம், இன்னைக்கு இருக்க தலைமுறையினர் என்ன பண்ணாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா, அதை நாம் கேள்வியாக எழுப்பிக்கணும். அந்த இடத்துல தான் அந்த டயலாக் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. அந்த இடத்துலேருந்து எனக்கு கபடியே வேணான்னு சொல்லும் போது, இல்லை கபடி உனக்கு ரொம்ப முக்கியமானது, திரும்ப ஓடுன்னு ஒரு ஓட்டத்துக்குள்ளே வராங்கல்ல, அந்த ஓட்டமும் ரொம்ப முக்கியமானது. இது 80களில் நடந்தது, 90களில் நடந்தது. அப்போ நடந்ததை கொண்டாந்து இப்போ வரைக்கும் திரும்ப பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம பேசினா ரொம்ப தவறான புரிதலாக இருக்கும். அவங்க ஒரு மிகப்பெரிய உரையாடல்களை ஏற்படுத்தி புரிதலை ஏற்படுத்திக்கிறோம். ஏன் அப்படின்னா, இன்னைக்கும் 2025 வரைக்குமே இந்த சாதிய பிரச்சனைகள் அப்படின்றது, சாதி சார்ந்த பிரச்சனைகள்ன்றது, 2 சமூகத்திற்கு இடையேயான பிரச்சனை அப்படின்றது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. கவின் ஆணவ கொலை வழக்காக இருக்கலாம், சுர்ஜித் போன்ற நபர்களினுடைய செயல்கள் கேள்வி கேட்கக்கூடியதாக இருக்கலாம். அதே மாதிரி நாங்குநேரியில் நடந்த மாணவரினுடைய இந்த சாதிய பிரச்சனைனால மாணவன் பாதிக்கப்பட்ட விஷயமா இருக்கலாம். தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய ஆணவ கொலைகள், தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய அடக்குமுறைகள், ஒடுக்குமுறைகள்லாம் 2025லையும் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நாம் மறந்துடக்கூடாது. இதை நம்ம எப்படி கையாளணும், எந்த மாதிரி இந்த விஷயங்களை பேசணும், இது ஒரு உரையாடலை ஏற்படுத்தி இந்த உரையாடல் நிறைய பேருக்கு தெளிவுகளை ஏற்படுத்தணும் அப்படின்றதுல பைசன் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. மாரி செல்வராஜ் இயல்பாகவே நேச்சுரலான நிறைய விஷயங்களை தன்னுடைய படங்களில் இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவார். அப்படி பைசனில் அவர் கொண்டு வந்திருக்கக்கூடிய மிக அழகான விஷயம் அப்படின்னா டாப் ஆங்கிள் ஷாட் அப்படின்னு சொல்லலாம். வாழையிலையும் அந்த மாதிரி ஒரு காட்சி வச்சிருப்பாரு. அதுக்கு நிறைய விளக்கங்கள் கொடுத்துருந்தாரு. ஏன் வேலைகளுக்குள்ள தான் இந்த வாழ்க்கை முறையே இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஷாட் வச்சிருப்பாரு. என்ன அப்படின்னா, வாழைத்தார தோளில் தூக்கிக்கிட்டு ஓடுற ஷாட் அந்த வயல்களுக்கு இடையில இங்கிட்டு பாதி நடுவில் ஓடிக்கிட்டு இருப்பான் கிட்டான். அந்த ஷாட் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அதே வீட்டினுடைய கூரை ஓட்டையிலிருந்து அந்த ஷாட் வச்சிருப்பாரு. கீழே பசுபதி தன்னுடைய மனைவியினுடைய ஃபோட்டோவை தொடச்சிட்டு இருப்பாங்க. அவ்வளோ 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 நல்லா இருந்தது அந்த ஷார்ட் அப்படின்னு சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபியாக நிறைய விஷயங்கள் நல்லா இருந்தது, படமாக நல்லா இருந்தது, கதையாக நல்லா இருந்தது, வசனங்களாக நல்லா இருந்தது. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயமா இசை அப்படின்றத பார்க்கணும். இந்த படம் மாரி செல்வராஜ் எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக நமக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரோ இல்லை படத்தினுடைய இசையில் ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும். யார் இதை பண்ண போகிறா, அந்த எமோஷன்ஸை யார் கடத்த போகிறா அப்படின்னு கேள்வி கேட்கும்போது, நிவாஸ் அப்படின்னு சொல்லும்போது, நிவாஸ் ஒரு ஜானரான நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம், நிறைய பாடல்களை கேட்டிருக்கோம். ஆனால் தொடர்ச்சியாக இது முற்றிலுமாக டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் அப்படிங்கும்போது எப்படி கையாள போகிறாரு அப்படின்ற கேள்வி இருந்தது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப அழகாக கையாண்டிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படத்துக்கு தேவையான எமோஷன்ஸை இன்னும் ஒருபடி மேலே போய் இது நிறையா இருக்கா, இன்னும் கொடுத்துருக்கலாமா, இல்லை வேறு இயக்குநர்களுக்கு ஏற்ற இசையமைப்பாளர்கள் அப்படின்றது நிறையா இருக்காங்க, அந்த மாதிரியான நாட்களை வச்சு இன்னும் கொஞ்சம் கூட கொடுத்துருக்கலாமான்ற கேள்வியெல்லாம் வரும். அதெல்லாம் ஓரங்கட்டி வச்சுட்டு இந்த படத்தை போய் பார்க்கும்போது அந்த இசையை பார்த்தா நிவாஸ் உண்மையாகவே ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, அந்த வந்திருக்கக்கூடிய எல்லா பாடல்களும் நம்மளை கனெக்ட் பண்ணுச்சு. தென் மாவட்டங்கள் என்ன விஷயங்கள் நடக்கும், அதை வச்சு என்னென்ன பாடல்கள் பண்ணலாம், அங்கே இருக்கக்கூடிய இசையை எப்படி இங்கே கடத்தலாம் அப்படின்றதெல்லாம் ரொம்ப அழகாக அவர் ஒர்க் பண்ணி அதை நமக்கு டெலிவரி பண்ணியிருக்காரு. அந்த வகையில் மியூசிக் பயங்கரமான சப்போர்ட்டாக இருந்தது. ஒவ்வொரு பாடல்களும் தனித்துவமாக இருந்தது. தென் மாவட்டங்கள் ரிலேட்டடாக வந்திருக்கக்கூடிய அந்த தென்னாட்டு அப்படின்ற பாட்டை ஆரம்பிக்கும் போது சத்யன் பாடியிருக்கிறது ரொம்பவே அழகாக இருந்தது. அதே மாதிரி வேடன் வச்சு பாடியிருக்கக்கூடிய காலமாடன் அந்த பாட்டும் ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப குறிப்பாக தீக்கொழுத்தின்ற பாடலில் நிவாஸே பாடியிருப்பார். அது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. கேட்கும் போது ரொம்ப
மனசுக்கு வந்து நெருக்கத்தை ஏற்படுத்துனுச்சு. ஏன் அது ரொம்ப முக்கியமான பாடலாக நான் பார்க்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு இந்த ஜென்ரேஷனில் நாம் அதிகமாக ஒரு பிரேக்கப்பை சந்திக்கிறவங்க, ஒரு காதலில் ஒரு இடைவெளி வருது, காதலில் ஒரு பிரேக்கப் வருது, பொண்ணு சைடு பிரச்சனையா, பையன் சைடு பிரச்சனையா, எதனால் அந்த பிரேக்கப் நடக்குது, அந்த பிரேக்கப் முடிஞ்சு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்குது, இது இப்படி என்னமா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு பிரேக்கப் நடக்குது, இப்படியான விஷயங்கள் நடக்குதுன்னா உடனே வரக்கூடிய பாடல்கள் இப்படி இருக்குன்னா, அடிடா அவலை, உதடா அவலை அப்படின்னு வரும், இல்லை அடியே அடியே இவளேன்னு வரும். இன்னொரு பக்கம் வந்து அப்படி இப்படி எப்படி எப்படி அப்படின்னு ஒரு பாட்டு வரும். இப்படி நிறைய மோசமான பாடல்கள், மோசமான வரிகளை தான் பெண்கள் மேலே அதுவும் மையப்படுத்தி திணிக்கிறத நாம் பார்த்துருக்கோம். அந்த பிரேக்கப்புக்கு பெண்கள் தான் காரணம்னு அந்த இடத்துல முத்திரை குத்தப்பட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த கதையில் காதலே வெளிப்படுத்தாத நேரத்தில் கூட இப்படியான ஒரு பிரேக்கப் நடக்கும்போது அதை ஹேண்டில் பண்ண தெரியாத துருவ் விக்ரமுக்கு ரொம்ப அழகான பாடல் வச்சுருக்காங்க, தீக்குளுத்தி அப்படின்ற பாடல். அந்த பாடலோட வரிகளை மாரி செல்வராஜ் ரொம்ப ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். தீக்குளுத்தி அப்படின்ற வார்த்தையை வந்து எவ்வளோ வலிக்கும், எவ்வளோ வேதனையில் இருப்போம் அப்படின்றத உணர்த்துது. அதே அடிப்படையில் மஞ்சு விட்டு மயிலே அப்படின்னு பாடும்போது அடியே அடியே இவளேன்னு பாட வேண்டிய தேவையில்லை. நான் காதலிச்ச பொண்ணு தான், என்ன காதலிக்கிற பொண்ணு தான், அந்த இடத்துல ஒரு பிரேக்கப் நடக்குது, வாக்கப்பட்டு போகிற நீ அப்படின்றதே ஒரு 4 தடவை பாடியிருப்பாங்க. அந்த மாதிரியான எல்லா எமோஷன்ஸும், ஏன்னா அந்த இடத்துல கிட்டானுக்கு வந்து ஒரு பக்கம் காதல், இன்னொரு பக்கம் கனவு, இது ரெண்டுக்கும் இடையில என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது கனவை தேடி தான் ஓட முடியும். ஏன்னா தான் முன்னேறினாதான் பின்னாடி இருக்க சமூகம் முன்னேறும் அப்படின்றது அவனுக்கே தெரியாது. இப்போ இந்த ஓட்டம் அப்படின்றது அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு ஓடி வந்திருக்கான். மொத்தமாக இந்த கதை அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய உரையாடலை ஏற்படுத்தியிருக்க படம் அப்படின்னு சொல்லலாம். இந்த உரையாடல்கள் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லா பெர்ஸ்பெக்டிவ்லேயும் படம் எடுக்கிறதுக்கான எல்லா சுதந்திரமும் இங்கே இந்த நாட்டில் இருக்குது. அப்படி அந்த அடிப்படையில் இதுக்கு முன்னாடி எத்தனையோ சாதிய படங்கள் சுயசாதி பெருமையை பேசி சாதி அடையாளப்படுத்தி அந்த சாதியில் இருக்க கேரக்டர் வந்து நல்லவனாக இருப்பான், வல்லவனாக இருப்பான், எல்லாமாவும் இருப்பான், ஆனால் அவன் என்ன பண்ணாலும் அதை வந்து ரொம்ப அழகாக போர்ட்ரேட் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சுட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு அடிப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து வந்தவன் தன்னுடைய வழியை தன்னுடைய கலை மூலமாக வெளிப்படுத்துறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த வேலையை தொடர்ச்சியாக மாரி செல்வராஜ் அவர்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி வாழை, கர்ணன், பரியரு பெருமாள், மாமன்னன் இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உரையாடலை, ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானுச்சோ, அதே மாதிரி ஒரு மிகப்பெரிய உரையாடலை பைசன் காலமடனும் இந்த சமூகத்தில் ஏற்படுத்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஃபுல்ஃபில்லான படம் அப்படின்னு சொல்லலாம். ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய நிறைய காட்சிகளை படங்களில் காமிச்சிருக்காங்க அப்படின்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். பைசன்லேயும் அந்த மாதிரியான ரத்தமும் சதையுமா இருக்கக்கூடிய நிறைய சீன்கள் வருது. இப்போ அப்படி சதையெல்லாம் துண்டு துண்டாக கிடக்கிற மாதிரி, இந்த ரத்தம் வலிஞ்சு ஓடுற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பைசனில் இருக்குது. ஆனால் அது பைசனில் வெறும் படத்தில் ஒரு சீனாக காட்டப்படலை. நிஜ வாழ்க்கையிலையும் அப்படி ரத்தத்தை கண்ணெதிர பார்த்த எத்தனையோ மாவட்டங்கள், எத்தனையோ குக்கிராமங்கள் இருக்குது அப்படின்றத நாம் மறந்துடக்கூடாது. ஸோ இதை இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் என்னென்னலாம் விஷயம் நடந்திருக்கு அப்படின்றத தேடி தேடி போய் பாருங்கள். தொடர்ச்சியாக இந்த சமூகம் என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்திருக்கு. அந்த இடத்துலேருந்து இன்றைக்கி வந்து நம்ம உட்கார்ந்துருக்க இந்த இடம் ஏன் இந்த படத்தை பேசணும், ஏன் இந்த படத்தை கொண்டாடணும், ஏன் இந்த படத்தை பற்றின விமர்சனங்களையோ இந்த படத்தை பற்றின உரையாடல்களையோ அதிகப்படுத்தியிருக்கணும் அப்படின்றத படத்தை பார்த்தா தான் உங்களால் ஏற்படுத்த முடியும். ஸோ கண்டிப்பாக பைசன் காலமாடன் ஒரு முக்கியமான படமாக 2025 பார்க்கப்படுது.